வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். லாஸ்ட் 2 டேஸாகவே நம்ம எந்த வீடியோஸும் போடலை. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததால் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். ஸோ அதனால் சிஸ்டமாக பார்க்க முடியல. ஸோ வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். நம்ம எப்போவுமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறது தான், நிஃப்டி பேங்க் நிஃப்டி எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் பார்ப்போம். சேம் டைம் 50 சார்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். இந்த டேயில் பாருங்கள், ஒரு ஏபி பூர் ஹை கொடுத்து மார்க்கெட் ஒரு பாருங்க ஒரு சிங்கிள் பிரிண்ட்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு அக்ரெசிவான ஒரு மூவ் கொடுத்துருந்தாங்க செல்லிங்க்கு. நம்ம லாஸ்ட்டு 1 வீக்காகவே சொல்கிறோம் மார்க்கெட் டவுன் தான் ரொம்ப நாளாகவே சொல்லியிருக்கோம். 23,900 ஒரு க்ரூஷியல் லெவலாக இருந்துச்சு. ஸோ அந்த லெவல் இப்போ மார்க்கெட் கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ இந்த லெவல் தான் நம்மளோட அல்டிமேட் லோக்கான லெவலாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா, மார்க்கெட் என்ன ரொம்ப இங்கே பாருங்க, இந்த டேல ஃபால், இங்கேருந்து ஃபுல்லாக இந்த டேல ஃபுல்லாகவே மார்க்கெட் ஒரு ஃபாலில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி டேஸில் டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இருந்துச்சுன்னா டவுன் சைடில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்ம எப்போவுமே. ஸோ இன்றைக்கி ஒரு வைட் இனிஷியல் பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டைப் ஃப்ரேம் கீழே ஒரு புல் பேக் ஹை கொடுத்து அகெயின் கீழே தான் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கை வச்சு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை வச்சு தான் நம்ம நாளைக்கான லெவல்ஸை வந்து டிசைட் பண்ண முடியும். பட் ஃபர்தராக இப்போதைக்கு நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தா இந்த சிங்கிள் பிரிண்ட். ஸோ 24,100ன்றது தான் நம்மளோட அல்டிமேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது இனி வரும் நாட்களில். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும். இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸுக்கு ரிஜெக்ஷன்ஸ் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ சேம் டைம் இந்த டாப் தான் ஏபி பூர் ஹை வந்து ஒரு லெவல்ஸாகவும் இருக்குது. ஸோ கிளியர் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அது மார்க்கெட் ஓப்பனிங்கை பொறுத்து தான் வந்து கிளியர் பண்ணுமா, இல்லை வந்து ஃபர்தராக வந்து இங்கே ரெசிஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகுவாங்களா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ நாளைக்கும் ரொம்ப சிம்பிள், மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை பார்த்துட்டு, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ரிஜெக்ஷன் எடுத்தால் ரிவர்சல். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஒருவேளை ஒரு அக்ரெசிவ் டெயில் ஃபார்ம் பண்ணி 1 டைம் ஃப்ரேம் மேலே வருது அப்படின்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஏபி பூர் ஹை தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபார் நிஃப்டிக்கு பைக்கு. ஸோ இப்போ வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதால நம்ம டவுனுக்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நாளைக்கான ஓப்பனிங்கை பொறுத்து தான் அதை சொல்ல முடியும். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு சூப்பரான மூவ்ஸ் எல்லாம் இங்கே பிடிச்சிருக்கலாம். யாரெல்லாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் இந்த இடத்த நான் ஒரு சிங்கிள் பிரிண்ட் ரிஜெக்ஷனுக்கு என்ட்ரி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்த சூப்பரான ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கும். அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணவங்க இங்கே போயிட்டு அங்கே ரிவர்சல் தான் ஆனாங்க. அதுலேருந்தே ரிவர்சல் தான். ஸோ இந்த ஜூனில் நம்ம கடைசியாக ஃப்ரைடே ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த ஃப்ரைடே என்னைக்கு நடந்துச்சு, இந்த டேயில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி அந்த டேயில் அங்கேருந்து கிளியர் ஆச்சு மண்டேயில். அதுக்கு அடுத்த மார்க்கெட் ஒரு சிங்கிள் பிரிண்ட் தான். இன்றைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் தான். ஸோ நம்ம கண்டினியூஸாமே ஃபால் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த நிஃப்டிக்கு சொன்ன லெவல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஏபி பூர் ஹைன்றது ஒரு வீக் ஹை. ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. சேம் டைம் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கவும் சான்ஸ் இருக்குது. அது எப்படி நமக்கு கிளியர் பண்ணும், இல்லை இந்த பையர்ஸ் வராங்க அப்படின்றது தெரியும்னா ஒரு டெயில் ஃபார்ம் பண்ணும். சிங்கிள் பிரிண்ட்லாம் ஃபார்ம் பண்ணால் தான் இந்த லெவலை வந்து கிளியர் பண்ணுவாங்க. சேம் டைம் இந்த ஹையையும் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ பைக்கு இதுதான் நம்மளோட லெவல். ஸோ டவுனுக்கு ஃபர்தராக மார்க்கெட் இன்னும் எவ்வளோ தூரம் கீழே வருதோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். இனி ஃபர்தராக போனால் என்னோட அல்டிமேட் கோலாக வந்து 23,200ன்ற லெவல் இன்னும் இருக்குது. ஸோ இந்த லெவல் 23,200 இந்த லெவல் வந்து ஸ்டில் செல்லிங்க்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னது, இதுதான் செல்லிங்க்கு. அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ ஏரியாக்கிட்ட போயிட்டு ரிஜெக்ட் ஆகணும். அப்படி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து வர சான்சஸ் அதிகம். 23,200ன்ற லெவல். இப்போ மார்க்கெட் 23,700ன்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? செல்லிங்க்கு இதுதான் என்னோட ஒரே ஒரு லெவல் நிஃப்டிக்கு. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி நடக்குதுன்றதையும் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் அதே தான். நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரைடே ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த ஃப்ரைடேக்கு அப்புறம் பாருங்கள்
அந்த இடத்த பிபிஓசி ஃபார்ம் ஆயிருந்தது. பட் ஆனால் இங்கே மார்க்கெட் அன்னைக்கு ஒரு பையர்ஸ் வந்திருந்தாங்க, சிங்கிள் பிரிண்ட்லாம் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் நேற்று இந்த இடத்த ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங் தான் நடக்குது. ஸோ இந்த ஏரியா ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங், சேம் டைம் சிங்கிள் பிரிண்ட்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் செல்லிங் தான் வந்திருக்கு. ஓடிஎஃப், அதாவது ஓடிஎஃப் செல்லர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். இங்கே வந்துட்டு ஒரு ஸ்விங் கொடுத்து அகெயின் ஒரு செல் ஆனாங்க. ஸோ அக்ரெசிவான சிங்கிள் பிரிண்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு செல்லிங் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரியே சூப்பராக ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்களா. இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். இந்த ஜோன்லலாம் ஒரு வீக் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டேல இந்த 5ஆம் தேதி பை பண்ண எல்லாரும் ஒரு ட்ராப்டு பையர்ஸ், அவங்களாம் கண்டிப்பாக கிளியர் ஆகிடுவாங்கன்றது தெளிவாக சொல்லியிருப்போம். அடுத்த 1 2 3 4 5 6 6 நாளில் ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டாங்க இந்த டேஸை. இதில் வந்த பையர்ஸ் நம்ம சூப்பராக தெளிவாக சொல்லியிருப்போம். ட்ராப்டு பையர்ஸ் அவங்கெல்லாம் கண்டிப்பாக விழுந்துருவாங்க அப்படின்றத. சரி, இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன நடக்கலாம்னா, சேம் நான் நிஃப்டியில் சொன்ன மாதிரியே தான் இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் அதிகம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட 51,600 வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட அகெயின் வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ண சான்சஸ் அதிகம். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த இடத்துக்கிட்ட வரும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஒன்ஸ் இதை ரெசிஸ்டன்ஸாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அகெயின் ரிவர்சல் தான் ஆவாங்க மார்க்கெட். அப்படி வந்தால் இன்னைக்கான டேலோ தான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ஃபர்ஸ்ட் டார்கெட் தான் இன்னைக்கு பண்ண பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் வந்து டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட். அதே மாதிரி அப் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் ஆகுதுன்னா இந்த ஹை தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் ஃபார் பையிங்க்கு. ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அல்டிமேட் செல்லிங் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த 50,000 அரௌண்ட் இந்த ஜோன் தான். 50,000 வச்சுக்கோங்க. இப்போ 50,500ல ட்ரேட் ஆகுது மார்க்கெட். ஸோ 50,000ன்றது செல்லிங்கான ஃபர்ஸ்ட் டார்கெட். அதாவது இன்னும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகும். இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகுறது 50,492. ஓகேவா? இன்னும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஃபார் செல்லிங்க்கு. அதுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, அதுக்கு மார்க்கெட் இன்னைக்கு பாருங்க 2 சிங்கிள் பிரிண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த சிங்கிள் பிரிண்ட்ல ரிவர்சல் எடுத்தாங்கன்னா 50,000 லெவலில் மார்க்கெட் கிளியர் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட்ல ரிவர்சல் எடுக்கிறாங்களான்றதை பார்க்கணும். இல்லை அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ரிவர்சல் எடுக்கவும் சான்சஸ் அதிகம். ஸோ செல்லிங்க்கு 50,000 தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து 50,492ல ட்ரேட் ஆகுது. அப்படி இல்லைனா இங்கே போயிட்டு ரிவர்சல் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக நிறைய சான்சஸ் அதிகம். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி. யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேம் டைம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனல் அண்ட் வீடியோஸஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னும் ஃபர்தராக நிறைய வீடியோ மேக் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நன்றி.